புதுச்சேரியில் அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச பஸ் பாஸ் திட்டம் அறிமுகப்படுத்தும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அமைச்சர் நமச்சிவாயம் என்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி புதுச்சேரியில் பொருளாதாரம் மற்றும் சைபர் குற்றம் அதிகரித்து வருகின்றது. சிபிசிஐடி போலீசார் தற்போது பொருளாதார குற்றங்களை கண்டறிந்து வருகின்றனர். பொருளாதார குற்றம் செய்தவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படும். புதுச்சேரியில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். நீட் பயிற்சி பெற 585 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் புதுச்சேரி நகரப் பகுதியில் 2, கிராமப்புறங்களில் 2 மற்றும் காரைக்காலில் 1 நீட் பயிற்சி மையம் அரசு சார்பில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை, இலவச சைக்கிள், லேப்டாப் போன்றவை வழங்கி வருகின்றோம். இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு காலணி மட்டும் புத்தகப்பை வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், மாணவ மாணவிகளை கண்காணிப்பதற்காக ஸ்மார்ட் அடையாள அட்டை திட்டமும் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட உள்ளது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார்.